வணக்கம். உங்கள் சேலம் மதுரகாளி அம்மா பேசுகிறேன். மதுரகாளி அம்மன் கோவிலேருந்து மதுராமா பேசுகிறேன். முதல்ல அது கவனம் தேவை. மதுரகாளி அம்மனா இவங்களா மதுரகாளி அம்மான்னு கேட்க வேணாம். என் பேர் மதுரா, அதனால என்னை வந்து மதுராமான்னு வாங்க. மதுரகாளி அம்மனோட குழந்தை, நான் கடவுள் கிடையாது, அதை முன்ன சொல்லிடுறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம், வர ஆடி 18க்கு தீர்த்த கூட பெருவிழா. நிறையா பேர் இது வரைக்கும் 50 பேர் டோக்கன் கொடுத்துருக்கேன். 50 பேர்த்துக்கு எல்லாம் குடமும் புடவையும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். 18க்கு ஒரு நாள் முன்னையே நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துடணும். என்னோடய பக்தர்கள் எல்லாரும் என் மேலே தீவிர பக்தர்கள் இன்னமும் இருக்கிறீங்க, என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க. சில காரியங்கள் அவங்களுக்கு நடந்திருக்குது. கண்டிப்பாக என்னை தேடி வராங்க. கண்டிப்பாக அதுபோல் இன்னும் மக்கள் என்னை தேடி வரணும். எல்லா மதர்களை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோவில் கட்டுற வேலை ஒன்று மடமடன்னு ஆக போகுது. அம்மன் கருவறையும் வேலையாக போகுது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துவேன். நான் சொன்னதை நான் செஞ்சிடறேன். அதுக்கு மேலே தப்பு தான் எனக்கு கேளுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னைக்கு 18? சனிக்கிழமை காலையில் 18, வெள்ளிக்கிழமை நைட்டே அனைவரும் வரணும். ஒரு 11 பேர்த்த நான் வந்து வண்டி பேசி, ஒரு 11 பேர் 17 பேர்த்த வந்து வண்டி பேசி அம்மனை எடுத்துக்கிட்டு கல்லுடகம் அப்படிங்கிற ஊருக்கு நான் போய் அங்கேருந்து ஆற்றுல நைட்டு 12 மணிக்கு சாமிக்கு பூஜை பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரேன். அதில் வந்து முக்கியமானவங்க யார் வரீங்களோ ஒரு 17 பேர் 18 பேர் ஒரு வண்டி நானாக பேசியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முக்கியமாக வரவங்க வரலாம். அதுக்கு பேர் கொடுத்துருங்க. ஒன்று கல்லோடகன்னு சொல்லி பேர் கொடுங்க. 17 பேர்த்துக்கு மேலே யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். அங்கேருந்தே தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றது. அப்புறமேல் வந்து இங்கே ஊர்களை வச்சு தீர்த்தம் வச்சு நாக்களவு நான் போட்டு தீச்சட்டி அம்மனுக்கோசரம் எடுக்கிறேன். நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும். நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தெளிவு வேணும். என் மேலே தப்பு இருக்கலாம், தவறு இருக்கலாம். இதுக்கெல்லாம் அம்மன் வந்து எங்களுக்கு துணையாக இருக்கணும். அவள் தான் எங்களை காப்பாற்றி தரா. என்னை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் காப்பாற்றி தரா. நிறைய பேர் என்னை தப்பாகவும் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்கிட்ட வந்து பேசி பழகினா தான் தெரியும். ஒரு வீடியோ தப்பாக வந்துருச்சுன்னா கடைசி நாள் வரைக்கும் எல்லா மக்களும் தப்பாக இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் 18 முதல் நாள் வந்துருங்க. 17ஆம் தேதி நைட்டே வந்துடுங்க. கண்டிப்பாக பவானி போயிட்டு வந்துடலாம். கொடுமுடி போயிட்டு வந்துடலாம். கொடுமுடி போயிட்டு வந்துடும். இந்த இதை நம்ம பார்த்துடலாம். இன்னொரு விஷயம், நல்லா கமெண்ட்ஸ் போடுறீங்க, நிறையா கமெண்ட்ஸ் போடுறீங்க. நீங்கள் திட்டி போட தான் எனக்கு இன்னும் பேர் அதிகமாக வருது. ஏன்னு கேட்டால், காய்ச்ச மரத்துக்கு தான் கல் அடி விழுவுமா, கெட்ட குடியை தான் கெடுமா, அடித்த காலையை தான் அடி விழுவுமா. ஏன்னு கேட்டால் அது அப்போ தான் இன்னொரு நாளைக்கு உணர்த்தி வருமா. நல்லா இந்த மாதிரி மக்களை பற்றி புரிஞ்சுக்க நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்குமா. அதனால் எத்தனை பேர் எப்படி திட்டிலாம் கூட கமெண்ட்ஸ் போடுறீங்க. ஆனால் நேரடியாக வந்து யாரும் ஏமாதுராமா அப்படி பண்ணுறேன்னு என்னை யாரும் கேட்கல இது வரைக்கும். ஏன்னா அது பொய்யாக்குனால தான் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எனக்கு திட்டி கமெண்ட்ஸ் போடுறீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். தான் ஆரம்பத்துலேருந்து அப்படி சொல்கிறேன்ல, நீங்களே என்ன பிரபலம் பண்ணுறீங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 18க்கு அனைத்து பக்தர்கள் வாங்க. இருவரும் கூப்பி வணங்குகிறேன். வணக்கம்.